நம்ம 10th ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்க எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தோம். யூக்ளிட்ஸ் லெமாவை பற்றி. யூக்ளிட்ஸ் லெமா வந்து ஜஸ்ட் நம்ம நார்மல் டிவிஷன்ஸை வச்சு யூஸ் பண்ணி ABQ, அதாவது டிவைட் அண்ட் டிவிட்ஸர், ரிகாஷன், ரிமைண்டர், இது மட்டும் தான் அதில். அதை வச்சு நம்ம சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கிறது கொஞ்சம் லாங் மெத்தடு தான். பட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராப்ளம் தான். அதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக, ட்ரிக்கியாக, அழகாக புரிகிற மாதிரி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. இப்போ நம்ம எல்லா பாசிட்டிவும் டிவைடட் பை 3ன்னு கொடுத்துட்டாங்க. ரிமைண்டர் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆர் டிவைடர் பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. குவாஷன்ட்டும் இல்லை, டிவைட் பண்ணுற டிவைசரும் இல்லை. அது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படா கண்டுபிடிக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. யூக்ளிட்ஸ் லெமா டக்குன்னு மைண்டுக்கு வரணும். யூக்ளிட்ஸ் லெமா என்னது? A is equal to BQ plus R. இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் A நம்மளுக்கு தெரியாது. பியோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2. இப்போ இந்த கியூக்கு வந்து ஆல் பாசிட்டிவ், ஆல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு குவாஷன்ட் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ 2, குவாஷன்ட்டோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா 5, குவாஷன்ட்டோட வேல்யூ வந்து 2ஆக இருந்தது அப்படின்னா 6, 7, 8, குவாஷன்ட்டோட வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா 9 + 2 11. ஸோ இதோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி A வந்து 2, 5, 8, 11 எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மேன் 532 ஃப்ளார் பாட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 532 பூச்சாடி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை லேண்டில் வந்து அடுக்குறாங்க. அடுக்கிறப்ப ஒரு ரோவில் 21 ஃப்ளார் பாட்டு தான் வந்து அடுக்க முடியுது. அதுக்கு மேலே அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. அப்போ அவர் வந்து எத்தனை ஃப்ளார் பாட்டை வந்து எத்தனை ரோலை அடுக்கி வைக்க முடியும், எது மிச்சமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 21 பூச்சாடியை வந்து ஒவ்வொன்று அடுக்கி வச்சோம்னா அடுத்தது அடுக்கிக்கிட்டே போகலாம். எத்தனை ரோ அடுக்க முடியுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 532 ஃப்ளார் பாட்ஸை வந்து எப்படி அடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 532 டிவைடட் பை 21 ஃப்ளார் பார்ட்ஸால் மொத்த ஃப்ளார் பார்ட்ஸை டிவைட் பண்ணுனா எவ்வளோ ஃப்ளார் பார்ட்ஸ் வந்து 21ஆல் இதை அடக்க முடியும், ரிமைண்டர் எவ்வளோ வருதுங்கிறதை கண்டுபிடிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணலாம். 21ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு குவாஷன் 25, ரிமைண்டர் வந்து 7ன்னு கிடைக்கிது. அப்போ ரிமைண்டர் அப்படிங்கிறப்ப அன்பேக்டான ஐட்டம்ஸ் வந்து, அதாவது 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கும். 25 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து 25 ரோஸ், ஒரு ரோக்கு 21 ரோஸ் அடுக்க முடியுங்கிறப்ப 25 × 21 வந்து நம்மளால் 25 ரோஸ் வந்து அந்த ஃப்ளவர் பார்ட்டை அடுக்க முடியும். மிச்சம் இருக்கிற 7 வந்து ரிமைனிங் இருக்கும். ஏன்னா அது வந்து 21 டேர்ம்ஸ் கிடையாது. அதனால 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Prove that product of 2 consecutive positive integer divisible by 2. Prove that product of 2 consecutive integer divisible by 2. ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுறது பேர் ப்ராடக்ட். கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர். 2, 3 அப்படிங்கிறது கன்சிக்யூட்டிவ் நம்பர், 3, 4 அப்படிங்கிறது கன்சிக்யூட்டிவ் நம்பர், 4, 5 அப்படிங்கிறது கன்சிக்யூட்டிவ் நம்பர். அடுத்தடுத்த நம்பரை வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து டிவிசிபிள் பை, அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு n + 1ங்கிறது வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஜென்ரல் டேர்மில் வந்து எடுத்துக்கலாம். n + 1 கன்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ nங்கிறது ஈவன் இன்டீஜர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா n + 1 வந்து ஆட் இன்டீஜராக தான் வரும். n2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர்னா 2 + 1 வந்து 3ங்கிறது ஆட் நம்பர்.
4ங்கிறது ஈவன் நம்பர் அப்படின்னா 4 + 1 5ங்கிறது ஆட் நம்பர். அந்த மாதிரி n ஈவனாக இருந்ததுன்னா n + 1 ஆடாக இருக்கும். அப்போ n × n + 1 வந்து ஈவனையும் ஆட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். 2 × 3 6, 5 × 2 10, 7 × 4 28. ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈவன் நம்பர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஈவன் நம்பர் கிடைச்சிருச்சு. இது டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லணும். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் வந்து லீவ்ஸ் ரிமைண்டர் 0 or 1 when divided by 4. ஒரு நம்பர் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0வும் 1ம் கிடைக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இது 2 கேஸாக பிடிச்சிக்கலாம். ஒன்று ஆட் இன்டீஜர், ஒன்று ஈவன் இன்டீஜர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் யூக்ளிட்ஸ் லெம்மா வந்து A = BQ + Rன்னு. இப்போ இதை வந்து ஏங்கிறது வந்து ஈவன் இன்டீஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2mன்னு எழுதலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். அப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4m² வரும். அப்போ இது வந்து டிவிசிபிள் பை 4. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீவ்ஸ் ரிமைண்டர் 0 or 1 டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து A = BQ + Rங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. Bங்கிற இடத்துல வந்து 4 இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 4 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல எதுவும் இல்லை. அப்போ ஆரோட வேல்யூ 0. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்தது ஆட் இன்டீஜர் எடுத்துக்கலாம். A² ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டீஜர் 2k + 1 the whole square எழுதணும்னா 4k² + A² + B² + 2ab. இதுல இருந்து 4² + 1 + 2k வரும். 4 காமனாக எடுத்தோம்னா k² + k வரும். இங்கே ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். இதுவும் BQ + ஃபார்முலேட்டில் இருக்குது. Bங்கிறது 4, Qங்கிறது k² + 1. ரிமைண்டரோட வேல்யூ 1. ஈவன் இன்டீஜரில் வந்து ரிமைண்டர் 0வாக இருக்குது. ஆட் இன்டீஜரில் வந்து ரிமைண்டர் 1ஆக இருக்குது. ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்டீஜர்ஸ் ABCங்கிறது ஒரு நம்பர். அதை வந்து 13ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர்ஸ் வந்து 9, 7, 10ன்னு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுட்டு A + B + Cங்கிறத டிவிசிபிள் பை 13ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச யூக்ளிட்ஸ் லெம்மா தான். யூக்ளிட்ஸ் லெம்மா வந்து A = BQ + Rஆ. B வந்து நம்மளுக்கு தெரியும் 13. Q வந்து mன்னு எடுத்துக்கலாம். Rஓட வேல்யூ 9. B வந்து 13nன்னு எடுத்துக்கலாம். Q ரிமைண்டர் வந்து 7. 13 வந்து 13b + 10. இது நாம கொடுக்குற நம்பர்ஸ் தான். குவாஷன்ட்டுக்கு MNPன்னு கொடுத்துருக்கலாம். என்ன நம்பர்ஸ் வேணாலும் நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ரிமைண்டர்ஸ் வந்து 9, 7, 10. இப்போ A + Bங்கிறத டிவிசிபிள் பை 13ன்னு ப்ரூவ் பண்ணோம்னா A + B + C = 13 × quotient + ரிமைண்டர். இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இதுதான் டிவிசிபிள் பை. அப்படி கிடைச்சதுன்னா இதுவும் 13ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். அப்போ இதை A + B + Cயை வந்து சேர்த்து எழுதலாம். C = இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறோம். A, B, C 3ஐயும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 13m + 9, 13n + 7, 13n + 10. இப்போ 13 9 + 7 + 10 எழுதணும் அப்படின்னா 9 + 10 + 7ஓட வேல்யூ 26. அப்போ 26 வந்து 13 × 2ன்னு எழுதலாம். அப்போ 13 காமனாக வெளியே எடுத்தோம்னா m + n + p + 2ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து A + B அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. 13ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ A + B + Cங்கிறது டிவிசிபிள் பை 13 டிவைடட் பை 13 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.
Thank you for watching this video. If you like it, subscribe it. Any queries or comments, please mention in the comment box. See you next video.